சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பற்றிய சுவாரஸ்யமான 10 தகவல்கள் இங்கே. தெரிந்த விஜயகாந்த், தெரியாத தகவல்கள் இங்கே தருகின்றேன். கேப்டனுக்கு அவருடைய தந்தை வைத்த பெயர் நாராயணசாமி நாயுடு. இது அவருடைய தாத்தாவின் பெயர், அப்பா வழி தாத்தாவின் பெயர் என்பதால் யாரும் அந்த பெயர் சொல்லி அழைப்பதில்லை. எனவே குடும்பத்தில் இருந்தவர்கள் அவரை விஜயராஜ் என்று அழைத்தனர். இனிக்கும் இளமை படத்தில் இவரை அறிமுகப்படுத்திய இயக்குனர் M.A. காஜா விஜயராஜ் என்ற பெயரை மாற்றி விஜயகாந்த் என்று பெயர் சூட்டினார். அன்று முதல் இன்று வரை அவர் விஜயகாந்த் என்றே அழைக்கப்பட்டார். செந்தூர பூவே படத்தில் கேப்டன் சந்தன பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்ததால் அந்த கதாபாத்திரத்தின் பெயரை கேப்டன் என்றே அந்த படம் முழுக்க வரும். அந்த படப்பிடிப்பில் இருந்தவர்களும் அவரை கேப்டன் என்று இப்படி அழைக்க ஆரம்பித்துதான் கேப்டன் பிரபாகரன் அவருடைய 100வது படத்தில் நடித்தது முதல் அவரை எல்லோருமே கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். சக நடிகைகள் அவரை விஜி என்றுதான் செல்லமாக அழைத்தனர். அவருடைய மன்றத்தினர் அவரை கேப்டன் என்று அழைத்தனர். அவருடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியில் அவரை VK என்று அழைத்தனர். ஆனால் அவருடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமி மட்டும் விஜயகாந்தை நாராயணா என்று செல்லமாக அழைப்பார். விஜயகாந்தின் தந்தை அழகர் சாமிக்கு 2 மனைவிகள். ஒருவர் ஆண்டாள் அம்மாள், இன்னொருவர் ருக்குமணி அம்மாள். 2 மனைவிக்குமாக சேர்ந்து அவருடைய தந்தைக்கு மொத்தம் 11 குழந்தைகள். முதல் மனைவிக்கு 4 குழந்தைகள், நாகராஜ், விஜயலட்சுமி, விஜயகாந்த் மற்றும் அவருடைய தங்கை திலகா. 2வது மனைவிக்கு 7 குழந்தைகள். 25/8/1952 திங்கட்கிழமை காலை 6:35 தமிழ் தேதிக்கு ஆவணி 10ஆம் நாள் விஜயகாந்த் பிறந்தார். பிறந்த இடம் மதுரை. விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசைகளில் முதன்மையான ஆசை புரட்சித் தலைவர் MGRவுடன் சேர்ந்து நின்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று பல தடவை முயற்சி செய்தார். அது நடக்கவே இல்லை, முடியவே இல்லை. MGR ஆட்சியில் இருந்த காலத்தில் இவர் பிரபல நடிகராக இருந்தும் MGRஐ சந்தித்து பேசவும் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் முடியாமல் போனதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் தன்னை திமுக சார்பு நடிகராக அடையாளப்படுத்திக் கொண்டார் விஜயகாந்த். அவருடைய எந்த படம் வெளியிட்டாலும் முதலில் கருணாநிதிக்கு தான் தன்னுடைய படத்தை போட்டு காட்டுவார் விஜயகாந்த். விஜயகாந்துடைய திருமணத்தை நடித்து வைத்தவர் கருணாநிதி. எனவே கருணாநிதியுடைய ஆளாக இருந்ததால் MGR அவருடைய அருகில் அழைத்து புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது. புரட்சித் தலைவர் MGRவுடைய ஆட்சி காலத்தில் தான் விஜயகாந்துக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வழங்குவதற்கு MGR வருவார், அவருடைய கையால் விருது பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் விஜயகாந்த். ஆனால் அப்போது புரட்சித் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் அந்த ஆசையும் நிறைவேறவில்லை. நெடுஞ்செழியன் தான் அந்த கலைமாமணி விருதை விஜயகாந்துக்கு வழங்கினார். MGRின் வெறிபிடித்த ரசிகனாக இருந்தும் அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே என்பதே அவருடைய மிகப்பெரிய நிறைவேறாத ஆசையாக குறையாக இருந்தது. விஜயகாந்த் முதலில் ஒப்பந்தமான படம் என் கேள்விக்கென்ன பதில். மதுரையை சேர்ந்த பிரபல விநியோகஸ்தர் முகமது மர்சூக், இவர் மூலமாகத்தான் விஜயகாந்த் என் கேள்விக்கென்ன பதில் படத்தில் அறிமுகமாக வேண்டி இருந்தது. ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடிக்க வேண்டிய கதாபாத்திரம். இந்த படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு ₹101 அட்வான்ஸ் தரப்பட்டது. 3 நாட்கள் படப்பிடிப்பில் நடித்தார். அதற்கு பிறகு அந்த படத்தில் இருந்து விஜயகாந்தை தூக்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் ரஜினிதான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை என்னவோ தெரியவில்லை. MGRின் வெறிபிடித்த ரசிகனான விஜயகாந்தின் ஒரு படத்தை மட்டும் பார்த்து, உழவன் மகன் என்கின்ற படத்தை பார்த்து MGR பாராட்டி அவருடைய சண்டை காட்சியை பாராட்டியதாக ஜானகி அம்மா சொல்லியிருக்கின்றார். அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தின் சேதுபதி IPS படத்தை பார்த்துவிட்டு பாராட்டினார். விஜயகாந்திற்கு புரட்சி கலைஞர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் கலைப்புலி தானு. கூலிக்காரன் படத்தை தயாரித்த போது அந்த படத்திற்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட் சென்னை அண்ணா சாலையில் வைத்து
விஜயகாந்தையே திக்குமுக்காட வைத்து விட்டார் கலைப்புலி தானு. அந்த படத்தில் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று அவருக்கு பட்டம் கொடுத்தார். புரட்சி என்றார் புரட்சி தலைவர், கலைஞர் என்றால் கலைஞர் கருணாநிதி. இப்படி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பட்டமாக அவருக்கு வழங்கப்பட்டது. நடிகர் விஜயின் முதல் படம் ஓடாததனால் இரண்டாவது படத்தில் செந்தூரபாண்டி படத்தில் விஜய்க்காக விஜயகாந்த் சும்மாவே நடித்து கொடுத்து பிஎன்சி வரை, அதாவது கிராமங்கள் தோறும் விஜயை பார்க்கும் வகையில், பேச வைக்கும் வகையில் செந்தூரபாண்டி படத்தில் நடித்து கொடுத்தார். அதே போல சூர்யாவுக்காக பெரியண்ணா படத்தில் நடித்து உதவினார். அதே போல சரத்குமாருக்காக தாய்மொழி என்கின்ற படத்தை தயாரித்ததோடு அந்த படத்தில் கௌரவ வேடத்திலும் நடித்து கொடுத்தார். விஜயகாந்தின் ஆருயிர் நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்தின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் திருப்பதிக்கு சென்று விஜயகாந்துக்காக விசேஷ பூஜை செய்து வருவார். அல்லது அதே போல சென்னையில் உள்ள திருப்பதி, அதாவது டி நகரில் உள்ள திருப்பதி கோயிலுக்கு சென்று ஆளுயர மாலையை சார்த்திவிட்டு அங்கும் விசேஷமாக விஜயகாந்துக்காக பூஜை செய்வார். அது மட்டுமல்ல, மவுண்ட் ரோட் தர்காவிலும் சாந்தோம் சர்ச்சிலும் சென்று விஜயகாந்துக்காக இப்ராஹிம் ராவத்தர் விசேஷ பூஜை செய்வதுண்டு. விஜயகாந்த் ஒரு மாபெரும் நடிகராகவும் வள்ளலாகவும் விளங்குவதற்கும் சிறந்து விளங்குவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவத்தர். அவர்கள் இருவரும் பசியும் பட்டினியுமாக இருந்துதான் முயற்சி செய்து சினிமாவுக்குள் வந்தனர். விஜயகாந்துக்கு பக்கபலமாக இருந்து விஜயகாந்துடைய படங்களின் கதை கேட்பது, சம்பளம் பேசுவது எல்லாம் இப்ராஹிம் ராவத்தர் தான். அது மட்டுமல்ல, விஜயகாந்தை எம்ஜிஆரை போல நடி, எம்ஜிஆரை போல் நடந்து கொள், எம்ஜிஆரை போல எல்லோருக்கும் வாரி வழங்கு என்று சொன்னதோடு எம்ஜிஆரை போலவே அவருடைய விஜயகாந்துடைய ரசிகர் மன்றத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட வைத்தது இப்ராஹிம் ராவத்தர். அதாவது விஜயகாந்தை தூண்டிவிட்டு எம்ஜிஆரை போல நடக்க வாழ கற்றுக் கொடுத்தவர் இப்ராஹிம் ராவத்தர். விஜயகாந்த் நடித்த மொத்த படங்கள் 158. அதில் கதாநாயகனாக நடித்த படங்கள் 152. அவர் கௌரவ வேடத்தில் நடித்த படங்கள் 4. மனதில் உறுதி வேண்டும், இரவு சூரியன், தாய்மொழி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நகைச்சுவை நடிகர் விவேகின் அன்பிற்காக நடித்து கொடுத்த படம்தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அவர் வில்லன் வேடத்தில் நடித்த ஒரே படம் இனிக்கும் இளமை. அதுதான் அவருடைய முதல் படம். அந்த படத்தில் மட்டும் அவர் தன்னுடைய நண்பர்களிடம் இருந்து அந்த படத்தில் சொந்த உடையில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதால் அவருடைய நண்பர்கள் திருப்பூரை சேர்ந்தவர்கள் டிஷர்ட் தனியாக அவருக்கென்று உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த டிஷர்ட் போட்டுதான் அந்த இனிக்கும் இளமை படத்தில் விஜயகாந்த் நடித்தார். விஜயகாந்த் நடித்து இன்று வரை வெளிவராத ஒரே படம் நூலருந்த பட்டம். அது அவருடைய 7வது படமாக எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த படம் வெளியாகவில்லை. இப்படி விஜயகாந்தை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் உண்டு. பின்னர் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.